திரு நவநீத், இங்க எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்தில் பேச விடாமல் தடுப்பது எது அல்லது யார்? இல்லை, முதல் பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு ஆச்சாரி சார் அவருக்கு தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்களும் சொல்லிட்டீங்க கேரவனில் வந்திருக்கிறது. இப்போது நீங்கள் புஸ்தகம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஒன் லைஃப் இஸ் நாட் எனஃப், நட்வர் சிங்கோடைய ஆட்டோபயோகிராஃபி. அதே மாதிரி ரெமினிசன்ஸ் ஆஃப் நேரு ஏஜ், எம்ஓ மத்தாய் வந்து அதில் எழுதியிருக்கார் நேருவுடைய செயல்பாடுகள். அதில் ஒரு சாப்டர் ஷீன் ஒரு சாப்டர் இருக்குது, அது நீக்கப்பட்டது. அதே மாதிரி ஃப்ராக்சர்ட் இமாலயா அப்படின்னு சொல்லி முன்னாள் சீன தூதராக இருந்த அவங்க அம்மையார் நிருபமா ராவ் வந்து இந்த சீன போர் தொடக்கம் அதோட தோல்வி காரணமே நேருன்னுலாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அத்தன்டிகேட்டட் ஃபேக்ட். இதை பற்றியே நம்ம பெரிய சர்ச்சை பண்ணலாம். இந்த புஸ்தகத்தில் கூறியிருக்கிறதுலாம் உண்மையான்றது. இப்போது நம்ம வந்து வராத ஒரு புஸ்தகம், அதுவும் வந்து அவர் சொல்லிட்டார் ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை, அதில் இல்லை அப்படின்ற போது. அண்ட் செகண்ட் திங் வந்து அந்த புத்தகமே அவர் எழுதி, நீங்க முன்னாடி குறிப்பிட்ட புத்தகங்கள் அந்த ஷீன்னு சொன்னீங்கல்ல, அதை குறிப்பிட்டு சொல்றதுல ஏதாவது காரணம்? அதெல்லாம் அதான் சொல்லுவது, அது வந்து இல்ல பிரத்யேக காரணம் இருக்கு. என்ன காரணம்? அவர் வந்து இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி எழுதிருக்கும் போது ஒரு அழுத்தத்தின் காரணமாக அந்த சாப்டர் நீக்கப்பட்டது. அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த புத்தகம் அவர் முன்னாள் ராணுவ தளபதி எழுதின புத்தகம். இல்ல நீங்க சொல்றது புரியுது. நாட்டோட முக்கியமான ஒரு வெளியுறவு கொள்கை, நாட்டினுடைய வெளியிடக்கூடாத ரகசியங்களை பற்றி பேசின விஷயத்துக்கும் ஒரு பர்சனல் விஷயத்தை பற்றி பேசினதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. அது கிளாரிஃபை, அதை இதை முதல்ல ஒப்பிடவே முடியாது. அது தவறான ஒப்பீடா இருக்குல்ல. ஒப்பிடல, கிளாரிஃபை பண்ணிடுறேன். இதுக்குன்றது நான் சொல்லிடுறேன். அந்த புத்தகம் வெளிவந்த பிறகு அழுத்தத்தின் பேரால் நீக்கப்பட்டதுன்னு சொல்ல வரேன். இப்போ இந்த புத்தகம் வந்து இட் ஹாஸ் டு கோ டு ப்ராப்பர் செக்யூரிட்டி ரீசன். ஏன்னா ஒரு முன்னாள் ராணுவ தளபதி எழுதும் போது அது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ப்ராப்பர் அப்ரூவல் இருக்கு. ஏன்னா அதில் குறிப்பிடும் போது சில தரவுகள்லாம் இருக்கும்போது வந்து அது கசிந்து விடக்கூடாது. அதாவது நம்ம இந்தியாவை தவிர வெளியில் இருக்கிற வாசகர்களை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கசிந்து விடக்கூடாது. அது ரொம்ப இன்னும் ப்ரிசைஸாக பார்த்து கிளியரன்ஸ் தான் கொடுப்போம். அந்த புக்கு கிளியரன்ஸே வரலை. ஏன்னா அந்த கிளியரன்ஸ் வந்த பிறகு, அந்த பப்ளிஷ் ஆன பிறகு, இல்லை எனக்கு ஒரு அழுத்தம் தரப்பட்டு இது நீக்கப்பட்டதுன்னு அவர் சொன்னால் கூட நம்ம அதை பேசலாம். இப்போ அது எதுவுமே நடக்கலை. ஒரு பேஜ் கசிந்து இருக்கிறது. ஏன்னா இது என்ன ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ன்றது சார் கூட சொன்னார். சுப்ரீம் கோர்ட்டே வந்து ராகுல் காந்தி கிட்ட கேட்டார், ஹவு டிட் யூ கெட் டு நோ 2000 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் Indian land has been taken over by the Chinese. If you are a true Indian, you won't say all of this. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜஸ்டிஸ் தத்தா அண்ட் காந்தி வந்து அவர் மேலே கேள்வி கேட்டார். உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பாரத் ஜோடோ யாத்திரையில் இருக்கு. ஸோ அவர் தொடர்ந்து ஒரு ஹேபிட்டாக வச்சிருக்காரு. அவர் போய் கொடுத்துருக்கலாமே. அவர் சொன்ன அந்த கூற்றுக்கு, அவர் சொன்ன அந்த இதுக்கு கேட்டாங்க. அபிஷேக் மனு சிங் என்ன சொல்றாரு, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ரைட்ல தான் வந்துன்னு சொன்னாரு. அதுக்குன்னு இப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவையில வந்து சில சந்தேகங்களை அல்லது கேள்விகளை எழுப்புறாரு அப்படின்னா முதல்ல அவர் பேச வாய்ப்பு கொடுங்க, அப்படி எழுப்புற கேள்விகளுக்கு பதில் கொடுங்க, விளக்கம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. மாறா பிரதமர் அவைக்கே வரமாட்டார் என்பதும் எதிர்க்கட்சி தலைவர் பேசவே கூடாது என்பதும் எந்த வகையில ஜனநாயகமா இருக்குன்னு கேட்கறாங்க. சார் அது நியாயமா இல்லையா? அதுதான் சொல்ல வந்த. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து எடுத்துட்டு வர பிரச்சனைகள், இதுக்கு முன்னாடி வந்து பெகாசஸ் அட்டாக் சொன்னாரு, அவர் போன் கொடுக்கவே இல்லை கடைசியில். சோ அவர் மேலேயே வந்து எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு அவர் மேலேயே எனக்கு ஒரு வந்து ஃபண்டமெண்டலா ஒரு நம்பகத்தன்மை இல்லை. அவர் எடுத்துட்டு வர பிரச்சனையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு தீர்வு காண்டு ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லுங்க. பெகாசஸ் அவர் தான் சொன்னாரு. சரி, அது வெளியிட்டது ஒரு ஆங்கில பத்திரிகை. அது பேஸ் பண்ணி போனாங்க, கொடுங்கன்னு நாங்கள் போனை சித்தார்த் வரதராஜன் கூட மூத்த பத்திரிகைகளை நிறைய பேர் கொடுத்தாங்க. அவரோட போன் ஹேக் செய்யப்பட்டதுன்னு சொல்லி சொன்னார். அவர் கொடுத்தாரு அது வேகம். ஸோ நம்பகத்தன்மை இல்லை இல்லையா? நீங்கள் ஒரு ப்ராப்பர் அத்தன்டிகேட்டட் ரிப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லிட்டுறேன் உங்களுக்கு, இவர் திரு முன்னாள் லோக்சபாவுடைய இவர் ஆச்சாரியா அவர் என்ன சொல்கிறாரு, சபாநாயகருடைய இதில் தான் இருக்கிறது இந்த அவை செயல்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறார், அன்றைக்கி பிஸ்னஸ் வந்து மோஷன் டு தேங்க் பிரசிடென்ட், அதுதான் இருக்கின்ற போது அவருடைய விருப்பம், அது ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தெரிந்திருக்கிற பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அதை ப்ராப்பரா ரவிக்குமார் கேட்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர் அவையில் இருந்தவர். அவர் என்ன கேட்கிறார்னா, குடியரசுத் தலைவருடைய உரையில வெளியுறவு கொள்கை தொடர்பான அம்சங்களும் இடம்பெற்றிருந்தது. அப்ப ஒரு வெளியுறவு கொள்கை தொடர்பான ஒரு விஷயத்தை, சீனா உடனான ஒப்பந்தம் குறித்த அல்லது சீனா உடனான விவகாரங்கள் குறித்த விஷயத்தை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதுல என்ன தவறுன்னு கேட்கிறார். நான் என்ன கேட்கிறேன், ரெண்டு பாயிண்ட் நான் பதில் சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து இந்த ஒரு புஸ்தகத்தை அவர் சுட்டி காட்டி பேசும்போது வந்து இது ப்ராப்பரா இருந்தனா நானே கூட வந்து எனக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆசை இருக்கிறது. இந்த இவர் சொல்லியிருக்காரு முன்னாள் ராணுவ தளபதி தெளிவுபடுத்த வேணும்ன்றது என்னுடையது. இது எங்கேயுமே நெட்ல கூட இல்லாத இருக்கும்போது இது எப்படி நான் எழுத்துக்க முடியும்ன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன கேட்கிறேன், சாதாரண ஒரு பாமரருக்கு புரியுற மாதிரி சொல்றேன். காங்கிரஸ் கட்சியும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க.
அது இது வரைக்கும் என்ன அக்ரிமெண்ட் காங்கிரஸ் கட்சி சொல்றது தயாரா இருக்காங்களா? என்ன அக்ரிமெண்ட்ன்றதுக்கு இப்ப நவநீத் சொல்ற உதாரணத்துக்கும் நாடாளுமன்றத்துல கொண்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற அந்த விஷயத்தையும் நம்ம இல்ல சார், ஒரு கட்சியா அவங்களால அதை சொல்ல முடியல போது இது ஒரு அத்தன்டிக். இப்ப நீங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில யூகத்தின் அடிப்படையில நீங்க ஒன்னு சொல்றீங்களா நவநீத்? இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க அப்படி ஒரு உறவு அவர்களுக்குள் இருந்து ஒரு தொடர்பு இருந்து அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் இப்படி வந்து பேசலாம்ல அப்படி நீங்க ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்கல்ல? நான் யூகத்தின் அடிப்படையில டேட் தரேன். இன்னைக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆச்சுன்றது நான் சொல்றேன். அப்ப ஷீபிங் வந்து பக்கத்துல இருந்தார், ராகுல் காந்தி அவர்கள் சைன் பண்ணாரு. வேணா அந்த அக்ரிமெண்ட் டேட் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு ஒரு சம்பந்தமா ஒரு கேஸ் இருக்கிறது. அது என்ன அக்ரிமெண்ட் கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜோதிமணி அவர்கள், மரியாதைக்குரிய ஜோதிமணி எம்பி அவர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் பிரதமர் வராதது குறித்து இந்தியா டுடே உடைய மௌசுமி சிங் அப்படின்றவங்க இல்ல ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க. அவங்க இல்ல ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, ஏன் வந்து பிரதமர் வர முடியவில்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப சொல்றாங்க, தெளிவாக சொல்றாங்க, இந்தியா பிளாக் எம்பிஸ் வென்ட் டு த வெல் அண்ட் ப்ரொட்டஸ்டட் ஸ்ட்ராங்லின்றாங்க. ஸோ இப்போ முதல்ல ஏற்கனவே வந்து பலமுறை சபாநாயகர் நம்மளும் பார்த்துரும். இப்போ நான் இங்கே வரைச்சு எனக்கு எதாவது பிடிக்கலன்னா பேப்பர்லாம் காமிக்கூடாது. நமக்கு ஒரு டெக்கோரம் இருக்கிறது, நம்ம உட்காந்து பேசுகிறோம். அந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் போகும்போது வந்து அவங்களுக்கு ஒரு டெக்கோரம் இருக்குது. ஏற்கனவே பலமுறை வந்து இந்த மாதிரி கொண்டு வராதிங்க, பிளாக்கார்ட்ஸ்லாம் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து ஒரு பதாகைகள், பேனர், கட்டை பிடிச்சி எடுத்துட்டு வராங்க. ஏதோ ஒரு அன்டவர்ட் இன்சிடென்ட் ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? சரி, இப்ப முந்தின நாள் பிரீச் பண்ணாங்கல்ல, அந்த 8 எம்பிக்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது இல்ல, சஸ்பென்ஷன்ல இருக்காங்கல்ல, இப்ப அந்த மாதிரி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம்ல? அதுதான் சொல்ல வந்தேன். அதாவது அந்த நடந்தது வந்து ஒரு கூச்சல் குழப்பம், பேப்பர் தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஏன் ஏன் அவங்க ட்ரெஷரி பெஞ்ச் கிட்ட வரணும்? அவங்க சரி அவங்க நீங்க சொல்றது கரெக்ட், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, பதாகைகள் வைத்திக்கிற உரிமை இருக்குதுன்றது கூட நான் ஏத்துக்கிறேன். அவங்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்துல வைக்கலாம், ஏன் ட்ரெஷரி பெஞ்ச் கிட்ட வரணும்? சரி, ஓகே, பேசுவோம். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். சிவபிரியன், இங்க பிரதமர் மக்களவையில் பேசாமலேயே நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. மாநிலங்களவையில் பேசுறாரு, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எதிர்க்கட்சிகள் மேல கடுமையா விமர்சனம் வைக்கிறாரு. குறிப்பா காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. காங்கிரசினுடைய தவறுகளை திருத்தத்திலேயே நாடாளுமன்றத்தினுடைய பெரும்பான்மையான நேரம் செலவிடப்படுது அப்படின்னு கவலைப்படுறாரு பிரதமர். நவநீத் சார் சொன்னாரு, பிடிடி ஆச்சாரி வந்து ராகுல் காந்தி அது பேசக்கூடாது அப்படின்னு. அதே பிடிடி ஆச்சாரி தி ஒயரில் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு. என்னென்னா, இந்த பிரசிடெண்ட் அட்ரஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்கள, அதனோட ஆம்பிட் வந்து ரொம்ப வைடு. அதை வந்து நீங்கள் இதை தான் டிஸ்கஸ் பண்ணணும், அதை தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லவே முடியாது. இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இருக்குல்ல, கவர்னர் என்ன பேசினாரோ அதை மட்டுமா பேசுகிறாங்க? கவர்னர் பேசவே மாட்டேங்கிறார் இங்கே. ஒன்று. ரெண்டாவது, பிடிடி ஆச்சாரி அவர் கோட் பண்ணதுனால நான் சொல்கிறேன், அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. தி ஒயர் அப்படின்ற ஆர்டிக்கல் வெப்சைட்டில் 3 நாளைக்கு முன்னால் வந்திருக்கு. இசேஸ் the rule provides for any member to quote any newspaper or magazine if it is in connection with the business of the house. ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை அந்த அவங்க பேசுகிற அந்த பிஸ்னஸ் நடக்குதுல்ல, அவையினுடைய விஷயங்கள், அதுக்கு வந்து கனெக்ஷன் இருந்தால் பேசலாம். இந்த இடத்துல அவர் பேசுறது வந்து மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் டு பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ்.